ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். தமிழக முதல்வர் ஸ்டாலின் தலைமையில மாநில சுயாட்சி விழா நடந்துச்சு. இந்த விழா அப்போ பேசின முதல்வர் அவர்கள் பாத்தீங்கன்னா, சோசியல் மீடியால உங்க ரோல் மாடல தேடாதீங்க. அது வெறும் பொழுதுபோக்கு தளம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய இந்த பேச்சு நடிகர் விஜய மறைமுகமா சாடுவதா இருப்பதா நெறைய பேர் சொல்லிட்டு வராங்க. அதாவது முன்னாடி நடந்த ஒரு ஃபங்ஷன்ல பேசின விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் சோசியல் மீடியால புகுந்து விளையாடுறத மென்ஷன் பண்ணி, அவங்கள விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு பாராட்டியிருந்தாரு. இத மனசுல வச்சுட்டு தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சோசியல் மீடியால உங்க ரோல் மாடல தேடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு நெறைய பேர் சொல்லிட்டு வராங்க. இப்போ ரீசென்ட்டா நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள், இனி அமைச்சர்கள் சென்னையில அதிக நேரத்த செலவிடக்கூடாது. உங்க மாவட்டத்துக்கு போய் அதிக நேரத்த செலவு பண்ணுங்க. தேர்தல் வர இருக்கறனால அமைச்சர்கள்லாம் கவனமா பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து வர்ற 2026 தேர்தல்ல தலைமை தான் வேட்பாளர்கள தேர்வு செய்யும். தலைமை யார வேட்பாளரா தேர்வு செய்யுதோ, அவங்கள ஜெயிக்க வைக்கிறதுக்கு நீங்க உழைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள். இந்த நிலையில தான் சோசியல் மீடியால உங்க ரோல் மாடல தேடாதீங்க அப்படின்னு விஜய தான் மறைமுகமா விமர்சிச்சிருக்காருன்னு நெறைய பேர் சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் தொடர்ந்து டிஎம்கே, பாஜகவ விமர்சனம் பண்ணிக்கிட்டே வர்ற இந்த நிலையில தான் அடுத்து வர்ற தேர்தல்ல அவருடைய அரசியல் வருகை பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்தலாம் அப்படின்னு நெறைய பேர் இங்க சொல்லியிருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒண்ணா இருக்கு.